இந்த குட்டி யானை ஏன் இவ்வளோ வேகமா ஓடுது? எதுக்காக ஓடுது பார்க்கலாமா? அது ஒரு அழகான காடு. இதோ இருக்கிறானே, இவன் தான் இந்த கதையோட ஹீரோ. இந்த குட்டியானோட பேர் தான் அப்பு. அப்பு இருக்கிறானே, அவன் ரொம்ப புத்திசாலி, குறும்புக்காரன். அதே மாதிரி எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவன், ரொம்ப ரொம்ப நல்லவன். திடீர்னு மேகம்லாம் கருத்து போய் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. பயங்கரமா காத்து கூட வீசுனுச்சு. அப்போ ஒரு மரத்துல இருந்த குருவி கூடு கீழே விழ பார்த்துச்சு. குருவியும் குருவி குஞ்சுகளும் ரொம்ப அதை பார்த்து பயந்து போய் நடுங்கி போய் இருந்தாங்க. காத்து பயங்கரமா வீசுது, என் குழந்தைங்கலாம் உள்ள இருக்கிறாங்க, யாராவது வந்து காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பயப்படாத பயப்படாத, நான் இருக்கிறேன், இதோ நான் வந்துட்டேன், நீ பயப்படாத. ரொம்ப நன்றி குப்பு, நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம். இன்னும் ஏதாவது ஒரு உதவி தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, இந்த குப்பு கிட்ட கேளுங்க. அன்று மதிய நேரம் ரொம்ப கடுமையான வெயிலாக இருந்துச்சு. வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால விலங்குகள்லாம் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. வெயில் அதிகமாக இருக்கு நண்பர்களே, எல்லாரும் வாங்க என்னோட நிழல்ல வந்து ஓய்வெடுங்க. எல்லா விலங்குகளும் குட்டி யானையோட நிழல்ல ஓய்வெடுத்தாங்க. ஒரு மாமரம் இருந்துச்சு. அந்த மாமரத்துல ஒரு குரங்கு ஒன்று உட்காந்துருந்துச்சு. அந்த வழியா நம்ம அப்பு போகும்போது மாமரத்தை நல்லா ஒழுக்குனுச்சு. மாமரத்திலிருந்து நிறைய மாம்பழங்கள் கீழே விழுந்துச்சு. குரங்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. கையை ரெண்டும் தட்டி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மான்குட்டி ரொம்ப தாகமா இருக்கணும், தண்ணி குடிக்க போனுச்சு. அது கால் வலிக்கு தவறி ஆத்துக்குள்ள விழுந்துடுச்சு. ரொம்ப நன்றி குப்பு, நீ மட்டும் என்னை காப்பாத்தலனாக்கா நான் ஆத்தோட அடிச்சிட்டு போயிருப்பேன். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்பு தன்னால் முடிஞ்ச எல்லா உதவிகளையும் மற்றவங்களுக்கு செஞ்சிச்சு. இரவு நேரம் வந்துச்சு. அவங்க அம்மா கிட்ட அது போயிட்டு, அப்பு இன்னைக்கு நீ என்ன கத்துக்கிட்ட? இன்னைக்கு காலையிலிருந்து நான் எல்லோருக்கும் நிறைய உதவி செஞ்சேன். உதவும் போது என் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உதவுறது பெரிய உருவத்தில் மட்டும் இல்லை, அது மனசில் இருக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு குப்பு. மனசு நிறைவோட சந்தோஷமா தூங்குனுச்சான் நம்ம குட்டியான அப்பு. நாமளும் அப்பு மாதிரி மற்றவங்களுக்கு உதவலாம், சந்தோஷமா இருக்கலாம். நன்றி.